கொளத்தூர், சேப்பாக்கம், எடப்பாடி, ஸ்ரீபெரும்புதூர், நெல்லை உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களின் தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை இப்போது பார்ப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் எஸ்ஐஆருக்கு முன்பு 2,90,653 பேர் இருந்தனர். அந்த எண்ணிக்கை எஸ்ஐஆருக்கு பிறகு 1,86,841 குறைந்துள்ளது. இதன் மூலம் 1,03,812 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 89,241 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் கொளத்தூரை விட அதிக வாக்காளர்கள் இருந்தும் வெறும் 26,375 வாக்காளர்கள் மட்டுமே எண்ணிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் தொகுதியான ஸ்ரீபெரும்புதூரில் 54,718 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் நெல்லை தொகுதியில் 42,119 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் 66,240 பேரை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே.ஏ. செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருந்த கோபி தொகுதியில் 26,563 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தொகுதியில் 29,415 பேர் நீக்கப்பட்டுள்ளனர்.